வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்து குடிக்கலாமா? இல்ல கொட்டேஷன் கோட் பண்ணி முடிச்சதும் போலாம். கபிலனை இன்னும் காணோம். புனிதாமா, வாங்கக்கா. இந்தாங்கம்மா. அக்கா உட்காருங்க. பரவாயில்லம்மா, நான் நிக்கிறேன். அட உட்காருங்கக்கா. அக்கா, நானே வந்து பால் காய்ச்சி எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. தேங்க்ஸ்க்கா. இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தர தானே நான் இங்க வந்திருக்கேன். சாரிக்கா, காலையில தெய்வான உங்ககிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டா. அட பரவாயில்லம்மா, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு தானே அவங்க கோவப்பட்டாங்க. அதுல தப்பில்லையே. நான் யோசிச்சு பார்த்தேன், நான் இங்க இருந்தா சரியா இருக்காதுன்னு தோணுதுமா. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? இல்லம்மா, நான் படிக்காதவ. என் மனசுல என்ன தோணுதோ அதை யோசிக்காம நான் பேசிடுவேன். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கே என்னால வீட்ல இவ்ளோ பெரிய சண்டை வந்துருச்சு. வீணா என்னால எதுக்குமா உங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை? இங்க பாருங்க, இன்னைக்கு காலையில தெய்வான கோவப்பட்டது எல்லாமே உண்மைதான். ஆனா அதுக்காக இந்த சண்டையே உங்களால் தான் வந்ததுன்னு நினைச்சுக்காதீங்க. தெய்வான கோவப்படுவாதான், ஆனா அவ ரொம்ப நல்ல பொண்ணுக்கா. அவளும் மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா. அதுக்காகலாம் நீங்க இப்படி வேலையை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க. சரிம்மா. ஐயா வாங்க ஐயா. சரிம்மா, நான் போய் தூங்குறேன். சரிக்கா. கபிலன், ஏன் இவ்ளோ நேரம் வரதுக்கு? மீட்டிங் முடிய லேட் ஆயிடுச்சு. ஆமா, துர்கா ஏதோ வேலை வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன வந்த உடனே இந்த வீட்டோட லட்சணம் தெரிஞ்சிச்சு போல இருக்கே. அதெல்லாம் எதுவும் இல்ல கபிலன். காலையில குழந்தைய துர்காக்கா தூக்கி கொஞ்சிட்டு இருந்தாங்க. அத பார்த்ததும் தெய்வான செமையா கோவப்பட்டுட்டா. குழந்தைய தூக்குனதுக்கெல்லாமா கோவப்படுவாங்க? வர வர இந்த வீட்டுல எதுக்கு கோவப்படுறதுன்னு ஒரு விவஸ்தையே எல்லாம் போயிடுச்சு. எனக்கு என்னமோ தனித்தனியா சமைக்கலாம்னு சொன்னப்பவே எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. நீங்க வீட்டு வேலைக்கு ஆளு கூட்டிட்டு வந்ததும் எல்லாரும் கடுப்பாயிட்டாங்க. கபிலன், நீங்களா ஏதாவது யோசிச்சு சொல்லாதீங்க. நானா எதுவும் சொல்லல புனிதா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்ததுனால தான் சொல்றேன். நீங்களும் நானும் இங்க இருக்கிறத உங்க வீட்டில் இருக்கிற யாருமே விரும்பல. அதனாலதான் நீங்க சம்மந்தப்படுற எல்லா விஷயத்தையும் சண்டையா மாத்துறாங்களோன்னு எனக்கு தோணுது. கபிலன், எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணல கபிலன். உங்களுக்கு இதெல்லாம் தோணாதுன்னு எனக்கு தெரியும் புனிதா. அப்படி தோணிட்டா நீங்க கஷ்டப்பட மாட்டீங்கல்ல. சரி, இப்பதான் துர்கா வந்துட்டாங்கல்ல, அவங்க இனி உங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துப்பாங்க. நம்ம வீட்டுக்கு போலாம் புனிதா. என் கண்ணு முன்னாடியே நம்ம எதிரி இருக்கும் போது இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு வர முடியாதுன்னு நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன் கபிலன்? இதெல்லாம் உங்க அம்மாட்ட பேசி கொஞ்சம் புரிய வைங்க புனிதா. நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். பிடிக்காதவங்களோட சண்டை போட்டு இங்க இருக்கிறத விட நம்ம வீட்டுக்கே போயிடலாம். கபிலன், தெய்வானைக்கும் அம்மாவுக்கும் ஆகவே மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நாள் நாம இங்க இருந்துட்டு போலாமே. கொஞ்சம் எல்லாமே செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நாம இங்க இருந்து கிளம்பி போலாம். ப்ளீஸ் கபிலன், நீங்க எனக்காக இல்லாட்டியும் நம்ம பாப்பாவுக்காக வெயிட் பண்ண மாட்டீங்களா? இப்பெல்லாம் குழந்தைய காரணம் காட்டியே நீங்க காரியத்தை சாதிச்சுக்கிறீங்க. இருக்கட்டும். நான் இங்க இருந்து இப்போதைக்கு போக வேணாம்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அதை இனியும் உங்ககிட்ட சொல்லாம மறைக்கிறது தப்புன்னு எனக்கு தோணுது.